யூடிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் ஃபியூச்சர் மினிட்ஸ் நிகழ்ச்சியிலே மோடு இணைந்து கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ். வணக்கம். வணக்கம் கோகுல். வணக்கம் யூடிவி நேர்களுக்கு இனிமையான வணக்கம். குறிப்பாக 2020 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே பலருடைய எண்ணங்களாக இருந்தன என்னவென்றால், குறிப்பாக பெண்களினுடைய பாராளுமன்ற அங்கத்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று, அவளுக்கும் ஒரு வாக்கின்ற ரீதியிலே வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். கடைசியிலே அது நிறைவேற்றப்படாத ஒன்றாகத்தான் இருந்தது. அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக அவர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஐக்கிய மகளிர் சக்தி என்ற உப தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த ஒரு வருட கால பகுதியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன? நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஒரு பலமான ஒரு கூட்டணி. தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் 69 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று தற்பொழுது தோல்வியடைந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு சில லட்சங்கள் வித்தியாசத்தில் தான் எங்களுடைய தோல்வி பதிவாகி இருந்தது. அது தோல்வி என்று சொல்ல முடியாது, ஜனநாயக ரீதியாக மக்களுடைய ஒரு தெரிவு என்று கூட சொல்லலாம். எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கட்சியாக ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு பிறகு தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் கட்சியினுடைய தலைவருமான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த கட்சிக்கான ஒரு அடித்தளம், ஒரு பிரதானமான ஒரு அடித்தளம் ஒரு பெண்கள் அணியாக இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மகளிர் சக்தியை கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் ஸ்தாபித்திருந்தார். அதன் ஓராண்டு பூர்த்தி கூட கொண்டாடப்பட்டது. எனவே இந்த ஒரு வருட கால பயணம் என்பது ஒரு கட்சியை பொறுத்தவரையில் ஒரு கரடு முரடான ஒரு பாதையைத்தான் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு தேசிய எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற கட்சி, ஆனால் வெறுமனே ஒரு வருடங்களைத்தான் நாங்கள் கடந்திருக்கின்றோம். எனவே அந்த ஒரு வருடங்களுக்குள் திறமையான பல அமைப்பாளர்கள் பல மட்டங்களிலும், பாராளுமன்ற மட்டங்களாகட்டும், மாகாண சபை, உள்ளூராட்சி சபைகள் என்று பல மட்டங்களிலும் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து இதை ஒரு வலுப்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இனம், மதம், மொழி கடந்து பெண்களுக்கான உரிமைகள், கல்வி கற்பதற்கான சுதந்திரம் மற்றும் மருத்துவம் பெறுவதற்கான உரிமை, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விடயங்களை நாங்கள் கர்சனை கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது எங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக பெண்களுக்கான ஒரு சுய தொழிலை உருவாக்குவதற்கு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஏனென்று சொன்னால், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு விடயம், பெண் குழந்தைகளுக்கான மாதவிடாய் பேட்களை இலவசமாக கொடுப்பதாக நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையை விட்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய ஆளும் கட்சி அதை ஒரு நகைப்புக்குரியதாக மாற்றி எங்களுக்கு எதிரான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அமைச்சு ஊடாக பெண்களுக்கு, குறிப்பாக பாடசாலை மாணவிகளுக்கு இந்த இலவசமான பேட்களை விநியோகிப்பதை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி என்ற வகையிலே மக்களுக்கு நல்லவற்றை செய்யும் பொழுது நாங்கள் அவற்றை அரவணைத்து அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை கொடுப்போம். எனவே அந்த திட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை கொடுக்கின்றோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய அந்த முடிவுகளுக்காக காத்திராமல் எங்களுடைய கட்சி என்ற வகையிலே அதற்கான திட்டங்களையும் பல வெளிநாடுகளோடு ஒன்றிணைந்து அதனூடாக இங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான சுய தொழிலை கொடுத்து இந்த பெண்களுக்கான இலவச பேட்களை கொடுப்பதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மகளிர் சக்தி அந்த அமைப்பினூடாக பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய செயற்திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, எதிர்கால திட்டங்கள் இருக்கின்றன. இந்த பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள், அது நேரம் இப்பொழுது அண்மையில் தெரிந்த ஒரு விடயம் இந்த துஷ்பிரயோகம், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இது சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மகளிர் சக்தியினுடைய நிலைப்பாடு என்ன? அண்மையில் சமூக வலைத்தளங்கள், இணையதளத்தினூடாக ஒரு பெண் விற்பனை செய்யப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு பேசக்கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது, கருப்பொருளாக இருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டில் இடம்பெறும் போது இதற்கு எதிராக ஐக்கிய மகளிர் சக்தி எவ்வாறு குரல் கொடுக்க போகும்? நிச்சயமாக இன்றைய தினம் கூட நாங்கள் இதற்காக குறிப்பிட்ட அமைச்சு ஊடாக சில நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் ஊடகங்கள் ஊடாக பார்க்க முடியும். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த 15 வயது பெண் குழந்தை வீட்டிலே, அதாவது ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்வது வீடு.
இந்த வீடே அந்த குழந்தைக்கு ஒரு எதிரான ஒரு இடமாக மாறும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் ஒரு குழந்தைக்கு பக்கபலமாக சட்ட ரீதியாகவும் உடல் உள ரீதியாகவும் பாதுகாப்பாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த சம்பந்தப்பட்ட விடயத்தில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு விடயம், ஏற்கனவே இலங்கையில் பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம். எனவே இந்த சம்பவத்தின் ஊடாக அந்த கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வலுப்படுத்துகிறோம். இந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் இன்னும் வலுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி இந்த ஒரு விடயம் மாத்திரம்தான் வெளியில் வந்திருக்கிறது. வெளியில் வராமல் எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள் துன்பப்பட்டு இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஏற்கனவே கேட்டதை போன்று இந்த பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக இப்பொழுது கொரோனா தொற்று இதனுடைய பரவல் காரணமாக பலர் தொழில்களை இழந்திருக்கின்றார்கள், சுய தொழில் இழக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றதா? அவர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு திட்டங்கள்? இல்லை, கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தொழில் இழப்புக்கு ஆளாகும் பொழுது சட்ட ரீதியான உதவிகளை நாங்கள் செய்கின்றோம். உதாரணமாக எந்தவித முன்னறிவித்தல் இல்லாமல் அவர்களை வேலை இழப்பு செய்வது அல்லது அவர்களுக்கான ஒரு நட்டுஈடு கொடுக்காமல் தொழில் பாதுகாப்பு தொடர்பில் அந்த பெண்கள் சம்பந்தமாக நாங்கள் கரசனை கொண்டிருக்கின்றோம். சட்ட ரீதியான உதவிகளை கட்சி என்ற வகையிலே முன்னெடுத்து வருகின்றோம். இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய கணக்கெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவர்களுக்கு கட்சி என்ற ரீதியிலே ஒரு சுய தொழிலுக்கான ஒரு நிதி வளத்தை புலம்பெயர் நாடுகளிடமிருந்தும் அல்லது கட்சிக்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்களிடமிருந்தும் நாங்கள் பெற்று அவற்றை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். இது வெறுமனே யாழ் தேர்தல் மாவட்டத்தை மாத்திரம் இலக்கு வைக்காமல் வடக்கு கிழக்கிலே, மலையகத்திலே, ஏனைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய இடங்களில் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதற்காக கட்சி என்ற வகையிலே அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மகளிர் சம்பந்தமான விடயங்கள், இதை தாண்டி இந்த சிறுவர்களினுடைய பாடசாலை மாணவர்களினுடைய கல்வி நிலை மிக மோசமடைந்திருக்கின்றது. வெளிநாடுகளை பொறுத்த மட்டில் ஜூம் கல்வி முறை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூம் தொழில்நுட்பத்தில், அதாவது இணையதளத்தினூடாக கல்வி கற்பது என்பது ஒரு கனவு மாதிரியான ஒரு விடயம். அது நிறைவேற்றப்படாத அதுக்கு ஒரு விடயம் சொல்லலாம். தற்பொழுது இந்த ஆசிரியர் சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடும் போது அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இவர்கள் மாணவர்களுடைய கல்வியோடு விளையாடுகிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடக்கின்ற இந்த காலத்தில் வெறுமனே ஜூம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடாக பாடத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் கல்வி கற்றவர்களுக்கு கூட இந்த தொழில்நுட்ப ரீதியாக தொலைபேசிகளை கையாள்வது என்பது ஒரு இயலாமை இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போன்களை பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்மார்ட் போன்கள் இருந்தாலும் அவற்றுக்கான இணையத்தை பெற்றுக்கொள்வதற்கான டேட்டா வசதிகளை பெறுவதற்கான வருமானம் அவர்களுக்கு இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் எனக்கு தெரிந்த எத்தனையோ கல்வி கற்று தொழில் பார்க்கின்ற தாய்மார்கள் இந்த ஜூம் கிளாஸை ஆன் செய்வதற்காகவே வேலைகளை இழந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் குழந்தைகளை கற்பிப்பதாக இருந்தால் வீட்டில் பாட்டி அல்லது தாத்தா இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஜூம் தொழில்நுட்பத்தை, இது கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், அவர்கள் அதை பார்க்க முடியாது. எனவே தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் தொழிலை இழந்துவிட்டு தங்களுடைய குழந்தைகளுடைய ஜூம் கல்வி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் பின்தங்கிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், கிராமப்புற மக்கள் அல்லது ஸ்மார்ட் போன்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது டேட்டாக்களை பெற முடியாதவர்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில எந்த விதமான ஒரு திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. அல்லது உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், பாடசாலைகளை திறப்பதாக இருந்தால் வெளிநாடுகளிலே சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி ஃபைசர் தடுப்பூசி. ஆனால் அந்த தடுப்பூசிகளை நாங்கள் இங்கு கொண்டு வந்து போடுவதற்கு முயற்சிக்கவில்லை. எனவே பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் பேசுகின்றோம். அல்லது இதுவரையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட தடுப்பூசி திட்டம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. பல்கலைக்கழக மட்டத்தில் விரிவுரையாளர்களாகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களில் கடமையாற்றுபவர்களுக்கு இந்த திட்டம் நிறைவுபடுத்தப்படவில்லை. இன்னும் ஒரு விடயம், நாங்கள் வெளிநாடுகளில் கடன்களை பெற்று இந்த தடுப்பூசிகளை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். ஆனால் சீனாவிடமிருந்து சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை மாத்திரம்தான் நாங்கள் கொள்வனவு செய்கிறோம். அதில் கூட நாங்கள் வெளிநாடுகள் கொள்வனவு செய்கிற விலையை விட இரட்டிப்பாக கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. எவ்வளவுக்கு கொள்வனவு செய்கிறோம் என்று சொல்லக்கூடாது என்ற நிபந்தனைகள் இருக்கிறது. சர்வதேச ரீதியாக சீனாவுடைய தடுப்பூசிகள் இதுவரையில் அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது புலம்பெயர்ந்தோ அல்லது தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளுக்காகவோ சென்று வருவதற்கான ஒரு அங்கீகாரத்தை சர்வதேச நாடுகள் கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், கோடிக்கணக்கில் காசை வாங்கி இந்த ஊசிகளை தான் நாங்கள் பாவிக்கிறோம்.
எனவே இது வெளிநாடுகளுக்கு பாடசாலை மாணவர்கள், அதாவது வெளிநாடுகளுக்கு கல்விக்காக செல்பவர்களுக்காக அந்த ஃபைசர் தடுப்பூசி ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக இல்லை, சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் ஒதுக்கி வைத்து அந்த மன்னார் மீனவர்களுக்கும் அதை கொடுக்கிறார்கள், நல்ல விடயம். ஆனால் ஏன் நாங்கள் காசு கொடுத்து வாங்குற மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அபாய நிலையில் இருப்பார்கள்? இப்போ சைனோஃபார்மை தான் கட்டாயம் போட வேண்டிய ஒரு தேவையில்லை. இலவசமாக கிடைத்தால் சைனோஃபார்மை மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம், ஏன் சைனாட்டை இருந்து வாங்கணும்? அந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்ன்றது எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் இந்த பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லும்போது குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்குள் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள், ஆசிரியர்களுக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்குமான தடுப்பூசிகள் வழங்கப்படும் பட்சத்திலே செப்டம்பர் மாதம் அளவிலே பாடசாலைகள் திறக்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது. அக்டோபர் மாதத்திலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு திட்டம் இருக்கின்றன. அது பற்றி உத்தியோகபூர்வ முடிவுகள் எதுவுமே இல்லை. இப்பொழுது செப்டம்பர் மாதம் பாடசாலையினுடைய கல்வி செயற்பாடுகளை ஆரம்பித்து அக்டோபர் மாதத்திலே இவர்களுக்கு பரீட்சையை வைப்பது, இது பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இல்லை, பொதுவாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இப்போ கடந்த ஒரு வருடமாக கற்றல் செயற்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எத்தனையோ விடயங்களை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் ஊடாக அனுப்புகிறார்கள். பெற்றோர்கள் தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து, இப்போ உதாரணமாக ஆண்டு ஒன்று பிள்ளைக்கு பெற்றோர் தான் பிரிண்ட் எடுத்து கலர் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அதை படம் எடுத்து திருப்ப டீச்சருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்படித்தான் ஆண்டு ஒன்றிலிருந்து ஆண்டு 2க்கு வகுப்பேற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்வியுடைய அடிப்படை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக கற்கக்கூடிய ஒரு அடிப்படையான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியாக எல்லா இடங்களிலும் அது அக்சஸ் ஆக இருக்கிறதா என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனவே இது வகுப்பை பொறுத்து தான் இந்த விடயங்கள் இருக்கிறது. எனவே இவர்களுடைய அடைவு மட்டம், கல்வி தகமை எப்படி இருக்க போகிறது, இது தொடர்ந்து கொண்டு போனால் எப்படி அவர்களுடைய அறிவு மட்டம் வளர்ச்சியடையும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே கட்டாயமாக பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்கள் கல்வி கற்கும் பொழுதுதான் அவர்களுடைய அறிவு மட்டம் வளர்ச்சியடையும். ஆனால் அதற்கான திட்டங்கள் முறையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அவசரமாக இந்த பரீட்சைகள் வைப்பதாலோ அல்லது இவர்கள் அவசரமாக இந்த வகுப்பேற்றம் செய்வதாலோ மாணவர்களுடைய கல்வித்திறமை மாற்றம் அடைய போவதில்லை. ஒரு மாத காலத்துக்குள்ளே அந்த உயர்தர மாணவர்களுக்கான அது எந்த அளவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்திலே கூட இது பற்றி பேசலாம்? இல்லை, நிச்சயமாக அது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கரசனை கொள்வார். ஆனால் பொதுவான நிலைப்பாடு நாங்கள் அதை எதிர்க்கணும். ஒரு மாத காலம் என்பது ஒரு குறுகிய காலம். ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கடந்து வருட இறுதியில் கூட அதை கொண்டு செல்லலாம். ஆனால் இப்போ எந்த திட்டமுமே முழுமையடையவில்லை. பாடசாலை மட்டத்தில் கூட ஆசிரியர்கள், அதிபர்களுக்கான, மாணவர்களுக்கான தடுப்பூசிகள் நிறைவு பெறவில்லை, அல்லது பல்கலைக்கழகங்கள் மட்டத்தில் நிறைவு பெறவில்லை. எனவே அங்கங்கு தொட்டு செல்கிறார்கள். மொத்தத்தில் ஏதோ ஒரு விடயத்தில் சீனாவுடைய ஆதிக்கம் இந்த விடயங்களில் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். சீனாவினுடைய ஆதிக்கம் தடுப்பூசிகளில் மாத்திரமல்ல அத்தனையிலும் இருக்கின்றது பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் அதை தாண்டி இப்பொழுது இந்த கல்வியை பற்றி பேசி வரும்போது மாணவர்கள் உளரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உளரீதியிலான பாதிப்புகள் இப்பொழுது பரீட்சைக்காக அது கல்வி நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் உளரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான பின்தங்கிய பகுதிகளாக இருக்கலாம், நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், இவர்களுக்கான இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள், இது ஐக்கிய மக்கள் சக்தி அப்படி இல்லைண்டா ஐக்கிய மகளிர் சக்தி ஏதாவது ஏற்பாடுகள் செய்து? நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் அவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த நாடு முடக்கப்பட்டு மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் எங்களுக்கு எந்த ஒரு விடயங்களை கூட கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுதுதான் நாடு வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்று எதிர்க்கட்சி திட்டமிடும் போது இந்த தனிமைப்படுத்தல் சட்டம் பாய்கிறது. மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்பில் நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் தான் இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இலங்கையினுடைய எதிர்க்கட்சி என்ற வகையிலே பொறுப்புமிக்க ஒரு கட்சியாக மக்களுடைய தேவைகளை பொறுப்போடு நிறைவேற்ற அதற்கான திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். எனவே மக்கள் என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜூம் வழியாக கல்வி கற்கிறோம் என்று சொன்னால் இணையம் பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. வெறுமனே நாங்கள் சொல்ல முடியாது ஜூம் ஊடாக நாங்கள் வகுப்புகளை நடத்துகிறோம், மாணவர்கள் கல்வி மட்டங்களை அடைகிறார்கள் அல்லது பரீட்சைகள் வைக்கலாம் என்று சொல்ல முடியாது. எனவே இதற்கான அடுத்த எங்களுடைய கட்சி சார்ந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது யூடிவியினுடைய ஃபியூச்சர் மினிட்ஸ். தொடர்ந்தும் யூடிவியோடு இணைந்திருங்கள். யூடிவியின் ஃபியூச்சர் மினிட்ஸோடு இணைந்திருக்கின்றோம். விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி செயலாளராக இருக்கக்கூடிய உமா சந்திரா பிரகாஷ்.
குறிப்பாக முதற் பகுதியிலே நாங்கள் மாணவர்களினுடைய கல்வி, பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு, எதிர்கால செயற்திட்டங்கள், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மகளிர் சக்தி, அந்த திட்டம், எதிர்கால திட்டங்கள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது நாங்கள் முக்கியமாக பேசுவது, இப்பொழுது நாட்டிலே அதிகமாக பேசப்படுவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நிறைந்ததாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. எதிர்க்கட்சியினர் முதல்ல ஒரு கேள்வி, இது பற்றி பேசுறதுக்கு முன்னுக்கு, ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இருக்கின்றதா? நிச்சயமாக அதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. பலம் பொருந்திய ஒரு ஜனநாயக ரீதியாக குறைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொதுவாக எல்லோரிடம் கேட்கின்ற கேள்வி என்ன, அந்த பலம் பொருந்தி என்ற நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மிளகாய் தூள் வீசுவதும், சபாநாயகருடைய கதிரையில் தண்ணி ஊற்றுறதும், பலவந்தமாக செயற்பாடுகளில் ஈடுபடுற ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தது. அவ்வாறான ஒரு எதிர்க்கட்சி இல்லை. எங்களுடைய போராட்டங்கள் அல்லது எங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் மிக கௌரவமாகவும் மக்கள் சார்ந்த ஒரு விடயமாகவும் இருக்கும். எனவே அதுதான் அந்த பலம் பொருந்தியதா என்று கேள்வி கேட்கிறார்கள். இதுதான் ஜனநாயகம், இதுதான் பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சி என்பது எங்களுடைய பார்வையில் இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி உருவாவதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், உறுப்பினர்களோடு ஐக்கிய மக்கள் சக்தி குறுகிய காலத்திலே உருவாகியிருந்தது. இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், இப்பொழுது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் வந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. இவருடைய வருகையை பொறுத்தவரையில் பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய பழம்பெரும் 2 கட்சிகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இந்த 2 கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்தன. அதாவது இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற சக்திகளாக இந்த 2 கட்சிகளும் இருந்தது. ஆனால் இந்த 2 கட்சிகளுடைய தலைவர்கள் அந்தந்த காலங்களில் எடுத்த தவறான சில முடிவுகள் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமானது. அதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் நடந்தது. ஏனென்று சொன்னால் பொதுஜன பெரமுன இப்பொழுது பகிரங்கமாக சொல்கிறது, உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இப்படியே இருக்கலாம், இல்லாவிட்டால் அரசியலிருந்து வெளியேறலாம் என்று. இதை நாங்கள் உணர்ந்துதான் சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறினோம். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு பலமான ஒரு கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியாக தேர்தலை சந்தித்திருக்கலாம். சில குறுகிய திட்டங்களுக்காக கட்சியை பிளவுபடுத்தி, ஆனால் மக்களுடைய ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது. எனவே தனி ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. அவர் ஒரு உலகத்திலே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஆளுமையான ஒருவர். அவரை பற்றி விமர்சிப்பதற்கு நான் இங்கு வரவில்லை. ஆனால் ஒருவருடைய மாற்றம் என்பது பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்காது. ஏனென்று சொன்னால் சில டீல்களுக்கும் சில விலை போகல்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போவார்களாக இருந்தால் நிச்சயமாக அடுத்து வருகின்ற தேர்தலை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். எனவே அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் டீல் அரசியலுக்கு போவார்களாக இருந்தால் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலை மக்கள் கொடுப்பார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சி என்ற வகையில் எங்களுடைய கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஒரு ஸ்திரமான தன்மையோடு இருக்கிறது. எனவே ஒருவருடைய வருகை என்பது தனிப்பட்ட ரீதியாக சில செல்வாக்குகளையும் சில விடயங்களையும் கொடுக்கலாமே தவிர, அதாவது அந்த பழைய நட்புகள் புதுப்பிக்கப்படலாம். மொண்டசரி காலத்தில் பார்த்த ஒரு நண்பரை யூனிவர்சிட்டியில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அரசியல் மட்டத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக நாங்கள் பார்க்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி டீல் அரசியலுக்குள் உட்படுத்தப்படுமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ஏனென்று சொன்னால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு பதிலையும் நான் நிதர்சனமாக சொல்பவள். எனவே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளைகளில் டீல் அரசியலுக்கு செல்லலாம். ஏனென்று சொன்னால் எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்படி செல்பவர்களாக இருந்தால், ஏனென்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தொலைபேசி சின்னத்தில் மக்களிடம் வாக்கு கேட்டு பாராளுமன்றம் சென்றவர்கள். எனவே அப்படி டீல் அரசியல்களுக்குள் அவர்கள் உள்வாங்கப்படுவார்களாக இருந்தால் எதுவரும் தேர்தல்களில் மக்கள் தகுந்த பதிலை கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வந்ததால் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். உண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றது? குறிப்பாக அரசாங்கத்தோடு செயற்படுமா? தொடர்ந்து வரும் நாட்களிலே அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவார்கள்? இல்லை, இது இப்படியான ஒரு நிலைமை வரும் என்று முன்கூட்டியே தெரியும். ஏனென்றால் பலம் பொருந்தி, அதாவது சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறி பொதுஜன பெரமுன ஒரு கட்சியை ஸ்தாபித்து அதிலே ஒரு 2018ஆம் ஆண்டு ஒரு இமாலய வெற்றியை பெற்றதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய பொது வேட்பாளருக்கு சுதந்திர கட்சி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு அவ்வளவு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்காது என்ற ஒரு காரணம் இருந்தது. அதுதான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பொதுஜன பெரமுன அமைப்பாளர்களாகட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் தங்களுடைய தீர்வுகள் முடிவுகளைத்தான் மிக அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஐக்கிய தேசிய கட்சியை போன்றுதான் சுதந்திர கட்சியினுடைய நிலைமையும் இருக்கிறது.
ஏனென்றால் அவர்கள் அங்கு அழுத்தமாக எதையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிவகை இல்லை. அதே நேரம் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கியமான திட்டங்கள் அதனை செயற்படுத்துவதற்கு இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது அப்படின்ட்டு. ஆர்ப்பாட்டங்கள் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு இருக்கின்றது. இந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்வது இது தொடர்பிலே ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டிருந்தது. அது நேரம் ஊடகங்களுக்கு எதிராக. இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும்போது ஏன் தமிழ் மொழியிலே ஐக்கிய மக்கள் சக்தி அந்த போஸ்டர்கள் எதுவும் வைக்கவில்லை, பதாதைகள் சுமக்கும்? நிச்சயமாக அந்த உண்மையிலே அதிக வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினரிடமிருந்து கிடைத்த ஒன்று. அது நேரம் பெரும்பான்மையினரிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று இருக்கின்றதா ஐக்கிய மக்கள் சக்தி? அப்படி எந்த விடயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த போராட்டம் பாராளுமன்ற குழுக்களால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. எனவே கட்சியினுடைய பிரதி செயலாளர் என்ற வகையிலே எனக்கும் அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம்தான் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து காலையில் வந்திருந்தேன். எனவே என்னென்னு சொன்னால் அதற்கு முதலில் மன்னார் வைத்தியசாலைக்கு உபகரணங்களை வழங்குகின்ற நிகழ்வில் கூட நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த வாரம் முழுவதும் யாழ்ப்பாணத்தில் தான் என்னுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனவே அன்றைய தினம் நான் நேரடியாக சுதந்திர சதுக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுதுதான் தமிழ் பதாதைகள் இல்லை என்பதை கண்டுகொண்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தேசிய கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்றேன். ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம். எனவே சிங்கள பதாதைகள் எடுத்து வைப்பதை நான் தவறாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே சம்பந்தப்பட்டவர்களிடம் இனி வருகின்ற இடங்களிலே அல்லது இனி வருகின்ற கூட்டங்கள், எதிர்ப்பு நடவடிக்கைகள் அல்லது எந்த ஒரு விடயங்களையும் தமிழ் மொழி அல்லது ஆங்கில மொழி 2 மொழியையும் கட்டாயமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துவிட்டு தான் நான் என்னுடைய இந்த பதாதையை வைத்திருந்தேன். ஏனென்று சொன்னால் இது பாராளுமன்ற குழுக்களுடைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விடயம். ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்தில் நேரடியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, முன்னணி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கின்றார். எனவே இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு நான் கட்சி தலைவரிடம் இது தொடர்பிலே பேசி இதற்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். எனவே கட்சி என்ற வகையிலே இதற்கான பொறுப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த தமிழ் மொழிக்கான அல்லது இணைப்பு மொழி ஆங்கில மொழிக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கட்சி சார்ந்து. எனவே முன்னணி சார்ந்து அல்லது தேர்தல் கூட்டு சம்பந்தமான பொறுப்புகள் பற்றி நான் பேசவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் என்னென்னு சொன்னால் இது கட்சி தலைவராலேயோ அல்லது கட்சியாலேயோ திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விடயம் இல்லை. சில வேளைகளில் நாங்களும் அதை பொறுப்படுது. இது என்னை பொறுத்தவரையில் ஒரு முதலாவது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது. நானும் பயணப்பட்டு வந்த ஒரு விடயம். எனவே இனி வருகின்ற காலத்தில் இவ்வாறான தவறுகள் நேராத வண்ணம் பார்ப்பதற்கான பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்வது, குறிப்பாக தனிமைப்படுத்தல் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்வது குறித்து உங்களுடைய கருத்து? நாட்டில் மக்களுடைய தேவைகள் அல்லது மக்களுடைய வாழ்வு ஜனநாயக ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது போராட்டங்கள் வெடிக்காது. எங்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தோன்றுகின்றன, தங்கள் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் என்ற ஒரு உணர்வு அல்லது தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போதுதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தோன்றுகின்றன. எனவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கூறித்தான் இந்த அரசு ஆட்சி பீடம் ஏறியது. எனவே இந்த அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஒரு தீர்வை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய பார்வையில் இருக்குது. ஏனென்று சொன்னால் கோவிட் தொற்று என்பது சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் நாட்டை முடக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் நாட்டை முடக்கவில்லை. சுகாதாரத்துறையினருடைய அறிவுறுத்தல்களையும் முன்னெச்சரிக்கைகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைத்தது. ஆனால் இந்த 1ஆம் அலை 2ஆம் அலை 3ஆம் அலை என்று வரும்பொழுது மக்கள் தான் துன்பப்பட்டார்கள். ஆடை தொழிற்சாலைகளை அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் வேலை செய்வதற்கு. ஆனால் ஆடை தொழிற்சாலைகள் இயங்குவதாக இருந்தால் முன்னரே அவர்களுக்கான தடுப்பூசியை வழங்கிவிட்டு ஒரு பாதுகாப்போடு அதை இயங்குவதற்கான திட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். அல்லது அதிகூடிய அபாய வலயங்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கலாம். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நியாயமான முறையில் சுகாதார திட்டங்களுக்கு அமைவாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு செல்லப்படும் பொழுது ஏன் அவர்களை பலவந்தமாக அடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது? தற்பொழுது ஆசிரியர் சங்க தலைவர் யோசப் ஸ்டாலின் அவர்களுடைய கைது கூட அவ்வாறு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது போலீசார் இந்த கோவிட் தொற்றுக்கான எந்தவித கவசமும் அணியாமல் நீதிமன்றத்தில் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே கொண்டு செல்கிறார்கள். நீதிமன்றம் பிணையில் விடுவிக்கும் பொழுது இவர்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் இவர்களை
தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எந்தவித முன்னாயத்தமும் இல்லாமல் அவர்களை கைது செய்த போலீசார் கூட தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு அமைவாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டுமே. நாட்டில் கொரோனா முக்கியமா, இல்லை இந்த தங்களுடைய உரிமைகளுக்காக போராட கூடியவர்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தில் அடக்குவது முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறது. மற்றும்படி இந்த நாட்டில் எல்லாமே நல்லாக நடக்கும் பொழுது மக்கள் யாருமே வீதிக்கு வர மாட்டார்கள். பொதுவாக எல்லா பொருட்களின் விலைகளும் கூடியிருக்கிறது. டாலரின் பெறுமதி அதிகரித்திருக்கிறது. நாட்டுக்குள்ளே டாலரே இல்லை. ஒரு $1000 எடுக்கிறேன்னு சொன்னாலே ஒரு நாட்டில் காசு இல்லை. இதை விட இறக்குமதி வந்து நிறைய இறக்குமதிகளை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுமதி என்பது இல்லை என்றிருக்கிறார்கள். உள்ளூர் உற்பத்தி ஊக்குவிக்கப்படவில்லை. உரம் வந்து இறக்குமதி தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு நீங்கள் உரத்தை நிப்பாட்டினதை பற்றி நாங்கள் சொல்லல. அதுக்கான ஒரு டைம் பீரியட் கொடுத்து நீங்கள் ஒரு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தென்னிலங்கையில் கப்பல் விபத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்காக தங்களுடைய கடல் வளம் அளிக்கப்பட்டிருக்கு. வடக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய நாட்டு மீனவர்களுடைய அத்துமீறல் இருக்கிறது. எனவே 30 வருடம் யுத்தத்துக்கு பிறகு வடக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தங்களுடைய கடல் வளத்தை பெற முடியாமல் இருக்கும் பொழுது ஏற்கனவே இலங்கைக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையில் கடல் எல்லை தொடர்பான பிணக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்படியான பல பிரச்சனைகள் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எங்கு இருக்கக்கூடிய இடங்களை பகுதியாகவும் முழுமையாகவும் நாட்டை வெளிநாடுகளுக்கு விற்பது தான் ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த தனிமைப்படுத்தல் சட்டம் என்பது தற்பொழுதுதான் எல்லா திருமண விடயங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஹோட்டல்கள் திறக்கிறார்கள். 2 தடுப்பூசிகள் பெற்று வந்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக வந்து 24 மணித்தியாலங்களில் சமூகத்தோடு ஒன்றிணைகிறார்கள். எனவே இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் சங்க தலைவர் அநாகரிகமான முறையிலே கைது செய்யப்பட்டது தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு அமைவாக என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதற்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் போது கைது செய்யப்படுவதில்லை ஏன் என்று கேட்டதற்கு பந்துல குணவர்தன் அவர்கள் சொல்லியிருந்தால் அவர்களும் இனி வரும் காலங்களே கைது செய்யப்படுவார்கள். அதாவது யாராக இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி இருந்தால் கைது செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும்போது இலங்கையில் பல பிரச்சனைகள், ஒன்று இப்பொழுது சூழல் பிரச்சனை காணப்படுகின்றது. அந்த கப்பலினுடைய அதன் பிறகு மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை, இப்பொழுது எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனை, விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு சரியான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் மாத்திரம்தான் வழிவகுக்குமா? நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் மாத்திரம் வழிவகுக்காது. ஏனென்று சொன்னால் நாடு இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுதோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் மௌனமாக இருக்கிறார்கள். சிலர் வந்து தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அவ்வாறானவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் படித்தவர்கள், கல்வி கற்றவர்கள், எப்படி அரசாங்கத்தை கொண்டு செல்லக்கூடும் என்று சொல்பவர்களுடைய கருத்துக்கள் அங்கு ஏற்கப்படுவதில்லை. எனவே எதிர்க்கட்சி என்ற வகையிலே இங்கு பொறுப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஏனைய குழுக்கள் சொல்கின்ற விடயங்களை உள்வாங்கி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளியேறலாம். இல்லாவிட்டால் எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லி எதிர்க்கட்சியினரிடம் நாட்டை கொடுக்கலாம். 2 விடயங்கள் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்று, நீங்கள் தனியாக சுயமாக செய்ய வேண்டும், இல்லை எதிர்க்கட்சியோடு இணைந்து செய்ய வேண்டும், இல்லை அரசாங்கத்தை எதிர்க்கட்சியிடம் கொடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியால் முடியாத பட்சத்தில் மக்களை தொடர்ச்சியாக இன்னும் இப்படி இத்தனை வருடங்களுக்கு மக்களை பசிப்பட்டினியோடு வைத்திருக்க முடியாது. இலங்கையை பொறுத்த மட்டில் இப்பொழுது காணப்படுகின்ற பிரச்சனைகள் அதிகம். ஆனால் இப்பொழுது புதிய நிதியமைச்சர் வந்திருக்கின்றார். மீண்டும் பசில் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே இருக்கின்றார். தீர்வுகளை பெற்று தருவாரா? ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கருத்து என்ன? அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் ஃபெயில் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏனென்று சொன்னால் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தார். குறிப்பாக ஏப்ரல் குண்டு தாக்குதல் நடைபெற்று மக்களுடைய ஒரு ஏகோபித்த ஒரு தெரிவு, நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பிற்கு இவர் வந்தால் பாதுகாப்பு, நாட்டை பாதுகாப்பார் என்ற ஒரு ஏகோபித்த எதிர்பார்ப்போடு தான் ஜனாதிபதி வந்தார். இன்று வரை ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கான முழுமையான காரணம் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. எந்த உத்தரவாதத்தை கொடுத்து ஆட்சி பீடம் ஏறினாரோ அதற்கான செயல் திட்டங்கள் எதுவுமே முன்னெடுக்கப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பிரதமர் பல தடவை சொல்லியிருந்தார், இந்த மலையக உறவுகளுக்கான 1000 ரூபாய் சம்பள கொடுப்பனவு விடயத்தை பற்றி பேசியிருந்தார்கள். ஒரு வாரம் இது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் இப்பொழுது நடக்கின்ற விடயம் என்ன? பொதுவாக எங்களுடைய மலையக உறவுகளுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. அவர்களுடைய சம்பள பற்றுச்சீட்டு எடுத்து பார்த்தால் தெரியும். ஏனென்றால் குறைந்தது 20 கிலோ கொழுந்து பறிக்கும் போதுதான் இந்த 1000 ரூபாய் சம்பளம் என்ற ஒரு கதை சொல்கிறார்கள். ஏனென்றால் பல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் கூட சொல்கிறார்கள், வர்த்தமானி வெளியிடும் போது இந்த எத்தனை கிலோ பறிக்க வேணும்,
ஏன் பறிக்கணுமன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியிட முடியாதுண்டு. அப்போ உங்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சு எதுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு துணை போகிறீங்க? பொதுவாக இந்த தேயிலை கொழுந்து பறிக்கிறதுல அதிகளவான பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்கள் வந்து குறைவாக பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஆண்களுடைய பங்கு குறைவாக இருக்கிறது. எனவே இந்த பெண்கள் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருந்து தேயிலை பிடுங்க போகிறது இல்லையே. அவர்களுக்கு சில வழியில் 5 கிலோமீட்டர் போய் மலையேறியும் கொழுந்து பறிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மலையேறி குளிர், பனி, மழை, காற்று, இதுக்குள்ள கர்ப்பிணி பெண்களும் இருக்கிறார்கள், அதாவது வயது குறைந்த பெண்களும் இருக்கிறார்கள், வயது கூடின பெண்களும் இருக்கிறார்கள். அந்த மலை உச்சிக்கு போயிட்டு 20 கிலோ கொழுந்த பறித்து முதுகில் சுமந்து கொண்டு எப்படி மலை இறங்கி வாருது? அப்போ எத்தனை தடவை நாங்கள் போய் அந்த கொழுந்தை சுமக்கிறது? அப்போ இந்த நீங்கள் 20 கிலோ சுமந்தா தான் 1000 ரூபான்னு சொன்னால் இந்த சம்பள உயர்வை நீங்கள் அரசியலாக்க வேண்டிய தேவை இல்லையே. அப்போ இதற்கு இந்த சம்பள உயர்வை பற்றி பேசியவர்கள் கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும். எனவே எல்லா விஷயங்கள்லையும் அரசாங்கம் ஃபெயில் என்று சொல்லும் பொழுது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு வருகையை சொல்வார்கள். அவர் வருகிறார், இவர் வருகிறார், இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது, அப்படி திட்டங்கள். அந்த ஒரு வகையில் தான் பஷீர் ராஜபக்ஷ அவர்களுடைய வருகையும் நிதி அமைச்சருக்கான நியமனமும் கொடுக்கப்படுகிறது. எனவே இது வந்து வெற்றி அளிக்குமான்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கும் இல்லை, எதிர்கட்சிக்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் அரசாங்கமும் ஃபெயில், ஜனாதிபதியும் ஃபெயில். நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் சொன்ன விடயம், இந்த நாட்டில் மக்கள் வந்து வெள்ளை வானில் கடத்தப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. எனவே ஜனாதிபதி தேர்தலில் இவர் வெற்றி பெற்றால் இந்த நாடு அவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி முன்னேறும் என்று சொல்லி இருந்தோம். இப்பொழுது தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு அள்ளி செல்லக்கூடிய காலநிலையாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பற்றி. அங்கு அதிகமான பெண்கள் கொழுந்து இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் அண்மையில் இந்த 1000 ரூபாய் 20 கிலோ கிராம் கொழுந்து தேவை என்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் கேட்டதற்கமைய ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்திருந்தது. அப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு செல்லவில்லை, 2 நாட்கள் அங்கு செல்லவில்லை, கொட்டியாகல பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். பிறகு அவர்களும் இந்த தனிமைப்படுத்தல் அந்த விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த போராட்டம் வந்து நிறுத்தப்பட்டு வந்தது. இப்படி இருக்கும்போது தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீண்டும் வருகிறேன், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மகளிர் சக்தி எவ்வாறான திட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றது? எவ்வாறான திட்டத்தை அமல்படுத்தப்படுகிறது? இல்லை, பொதுவாக எங்களிடம் மலையகத்தை பொறுத்தவரையில் ஐக்கிய மக்கள் சக்தி அதை கட்சியோடு இணைந்த கூட்டணி கட்சிகளுடைய அமைப்பாளர்களும் இருக்கிறார்கள். எனவே வெறுமனே ஐக்கிய மக்கள் சக்தி நேரடியான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளும் அல்ல, கூட்டணியாக இருக்கக்கூடிய பகுதிகளும் அல்ல. அதைவிட அங்கே இருக்கக்கூடிய கிடைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளில் இருந்து தான் வருகிறார்கள். எனவே ஆனால் கட்சி என்ற வகையிலும் கட்சியினுடைய பெண்கள் அமைப்பு என்ற வகையிலும் நாங்கள் தேசிய ரீதியாக செய்கின்ற வேலை திட்டங்களை தான் அங்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் இங்கு ஏனைய பிரதேசங்களில் செய்யக்கூடிய இந்த சுய தொழில் திட்டங்கள் வந்து அந்த பகுதிகளுக்கு மலையக மக்களை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமற்ற ஒரு விடயங்களாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சுகாதார கட்டமைப்புகள், ஏனைய விடயங்கள், எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஊடாக அவற்றை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், குறிப்பாக பெண் உறுப்பினர்கள் 25% உள்ளூராட்சி சபைகள் ஊடாக கிடைக்கப்பட்ட பெண் உறுப்பினர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். லயன்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான மலசலக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறான அடிப்படை திட்டங்கள், ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி, இவ்வாறான கடந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது அமைச்சர்களுடைய நிதி ஊடாக பெற்றுக்கொண்ட வேலை திட்டங்கள், அவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி எதிர்க்கட்சி என்ற வகையிலே இந்த 1000 ரூபாய் சம்பளத்திற்கான ஒரு அழுத்தம் எதிர்க்கட்சி தலைவராகவும் கட்சி என்ற வகையிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். யூடிவியினுடைய ஃபியூச்சர் மினிட்ஸோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதிச் செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். யூடிவியின் ஃபியூச்சர் மினிட்ஸோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதிச் செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ். குறிப்பாக கடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக களமிறங்கியிருந்தீர்கள், தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தீர்கள். எதிர்காலத்தின் யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயற்திட்டங்கள் என்ன? அடுத்து வரும் தேர்தல்களில் இதில் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேணும் கோகுல். 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஊடாகத்தான் என்னுடைய அரசியல் பிரவேசம். பாமன்கட மேற்கு வட்டாரத்தின் ஊடாக நான் போட்டி போட்டேன். எனவே கொழும்பு தெற்கு தேர்தல் தொகுதி ஊடாக நியமனம் ரீதியாக விகிதாசார ரீதியாக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நியமனத்தை கொடுத்திருந்தார்கள். மேலதிகமாக மேல் மாகாண முதலமைச்சருடைய ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் மாவட்ட அமைப்பாளராகவும் கடமையாற்றினேன். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக கட்சியிலிருந்து வெளியேறி பொது வேட்பாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாஸ்
அவர்களோடு சந்திரிகா அம்மையாருடைய வழிகாட்டலில் தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். இனி அதுக்கு பிறகு கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு நான் ஐக்கிய மக்கள் சக்தியிலே முழுமையாக என்னை இணைத்து கொண்ட பொழுதுதான் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. உண்மையிலே என்னுடைய அரசியல் பயணம் 2 வருடங்களுக்கு மேலாக மேல் மாகாணத்தை மையப்படுத்தி கொழும்பு மாவட்டத்தில் இருந்த காரணத்தினால் கொழும்பு மாவட்டத்தில் தேர்தலில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பை தான் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கேட்டிருந்தேன். ஆனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய சில நிபந்தனைகள் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு யாழ்ப்பாணத்தில் தேர்தல் போட்டி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே நான் அங்கு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சொல்லியிருந்தேன், கொழும்பை போன்று என்னை நம்பி வாக்களித்தால் உங்களுக்கான வேலை திட்டங்களை கொண்டு வருவேன், லஞ்சம் ஊழல் இல்லாத வெளிப்படைத்தன்மையான ஆட்சி என்பதை என்னுடைய இலக்கு என்று சொல்லியிருந்தேன். ஆனால் கட்சி 2ஆக பிளவுபடுத்தப்பட்டிருந்த நேரத்திலும் 13,500 வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்தது. எனவே விருப்பு வாக்குகள் எங்களுக்கு கணக்கெடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த 13,500 வாக்குகளுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தற்பொழுது கூட எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமன் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஊடாக 3 மில்லியன் நிதி எனக்கான ஒதுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு. எனவே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன். வருடாந்தம் இந்த 3 மில்லியன் என்ன சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 10 மில்லியன் நிதி கிடைக்கிறது. எனவே எங்களுக்கு நம்பி மக்கள் வாக்களித்தவர்களுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டங்களை நான் இந்த 5 வருடங்களும் கொண்டு செல்வேன். ஆனால் 2025 பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டி போடுறனா இல்லை கொழும்பு மாவட்டத்தில் போட்டி போடுறனா என்பதை கட்சியினுடைய தலைவர் தீர்மானிப்பார். ஆனால் என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கான என்னுடைய அரசியல் பணி வடக்கை மையப்படுத்தி, அது தனியாக வெறுமனே யாழ்ப்பாணம் என்று இருக்காது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய எதிர்க்கட்சியாக கட்சியினுடைய நிதியிலிருந்து வைத்தியசாலைகளுக்கு, ஏனென்றால் நாடு தற்பொழுது முடங்கி இருக்கிறது, மக்கள் மருத்துவ ரீதியாக வசதிகளை பெற வேண்டும். எனவே அந்த வகையில் தற்பொழுது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கும் மன்னார் வைத்தியசாலைக்கும் நாங்கள் உபகரணங்களை வழங்கி இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வடபகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். எனவே கட்சி ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் எங்களுடைய வேலை திட்டங்கள் வடக்க மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகிறது. இது ஒரு விடயத்தை நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் தலைவருடைய தெரிவாக இருக்கும். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் ஏற்கனவே நீங்கள் கூறியதை போன்று கிளிநொச்சி மற்றும் மன்னார் பகுதிகளில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான திட்டங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வரும் நாட்களிலே மாணவர்களுக்கு இல்லையென்றால் ஏனைய மக்களுக்கு, குறிப்பாக மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களுக்கான செயற்திட்டங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக. என்ன சொன்னால் இப்பொழுது நாங்கள் இலங்கை முழுவதும் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கான உபகரணங்கள் வழங்குகின்ற திட்டங்கள் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த ஒரு திட்டத்தை நாங்கள் தீர்மானிப்போம். எங்களுடைய அது எப்படின்னு சொன்னால் எங்களுடைய கட்சித் தலைவருடைய வழிகாட்டலில் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும். மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் தேர்தல் காலத்தில் கூட பிரச்சார நிதியை அதிகமாக செலவு செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் கோவிட் தொற்று காரணமாக பேரிடர் காலத்தில் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த செலவை குறைத்து உண்மையில் அந்த தொடர்ச்சியாக இந்த கேம்பெயின் ஃபைனான்ஸ் லோ இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடி வருகின்ற கட்சிகளில் ஒன்றோ, அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியிலையும். ஏனென்று சொன்னால் இது வியாபாரம் இல்லை. நாங்கள் 5 கோடி 10 கோடி போட்டுவிட்டு திருப்ப நாங்கள் மீண்டும் அதை பெறுவதற்கு இது வியாபாரம் இல்லை. எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு மிக குறைந்த ஒரு தேர்தல் பிரச்சார நிதி இந்த நாட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் சமமான நிதி பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அரசியல் தேர்தல் காலங்களில் கூட தலைவர் அதை சொல்லியிருந்தார், மக்களுடைய பேரிடர் காலங்களில் அந்த மக்களுக்கான உதவியாக கொடுக்கலாம் என்று. எனவே அரசாங்கமும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய நிவாரணப் பொருட்களுக்கு தான் அதை அதிகமாக செலவழித்தார்கள். எனவே இவ்வாறான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். குறிப்பாக வடக்கில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மக்களினுடைய காணிகள், இந்த காணிகள் அளவீடு செய்வது, அது நேரம் இந்த காணிகள் சீன நிறுவனத்துக்கு அதிகமாக விற்கப்படுவதாக சொல்லப்படுகின்றன. வடக்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய காணி பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. பல தடவைகளில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆளுநர்களிடம் நாங்கள் இது தொடர்பாக முறைப்பாடு வைத்திருக்கின்றோம். அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் இன்னமும் மக்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் சில பகுதிகள் விடுவிக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது யுத்த காலத்தை எடுத்த ஒரு வரைபடத்தை வச்சுக்கொண்டு
இப்பொழுது யுத்தம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாவற்றையும் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதி உயர் பாதுகாப்பு வரைபடம் மீள உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான ஒரு நிவாரணம் அல்லது அவர்களுக்கான நட்டஈடு எப்படி அரசாங்கம் கொடுக்கின்றது ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொன்னால், பலாலி விமான நிலையத்தை அண்டிய பகுதிகள் எடுப்பதாக இருந்தால் அதற்கான நட்டஈடு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று. ஆனால் இங்கு மக்களுடைய காணிகள் கேட்பாரற்று எடுத்திருக்கிறார்கள். நிறைய இடங்களில் இப்போ 30 வருட யுத்தம், மிக நீண்ட கால யுத்தம், உரிமைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பெர்மிட் காணிகள் இன்னொருவருக்கு விற்கப்பட்டு தீர்க்கப்படாத பிணக்குகள் பல இருக்கிறது. மாவட்ட செயலகங்களிலே காணிக்காக விண்ணப்பித்தவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் சத்தம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அல்லது வெளி இடங்களில் இருப்பவர்களுக்கும் காணிகள் குத்தகைக்கும் அல்லது விற்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வடக்கில் சூரிய சக்தியை உருவாக்குகின்ற திட்டத்தை உருவாக்குவதாக சொல்லி அரசாங்கம் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. அதற்கு பிறகு தற்பொழுது அண்மை காலமாக கடல் அட்டை பண்ணை தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி, அதாவது பொதுமக்களுடைய நிதியில் பொதுமக்களுடைய காணியில் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை கூட தனியாருக்கு டெண்டர் விடுவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருந்தது. எனவே அரசாங்கம் வடக்கு, இது ஏனைய பகுதிகளை போன்று அல்லாமல் வடக்கு கிழக்கு என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். எனவே இந்த பிரதேசங்களில் இருக்கிற காணிகளை மீண்டும் வரைவுக்குட்படுத்தி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிகளை கொடுத்து, எடுக்கக்கூடிய காணிகளுக்கான நட்டஈடுகளை கொடுத்து, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை திட்டங்களை, சீமெந்து தொழிற்சாலை மீள் உருவாக்கப்படலாம், கண்ணாடி தொழிற்சாலைகள் இருக்கிறது, கடுதாசி தொழிற்சாலைகள் இருக்கிறது. நாட்டில் கடுதாசி இல்லை. இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய கடுதாசிகளை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு எடுக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டு தங்கி இருக்கிறார்கள். எனவே கடுதாசி உற்பத்தியாகட்டும் அல்லது ஆடை கைத்தொழிலாகட்டும், இந்த கைத்தறிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு சர்வதேச ரீதியாக. எனவே நாட்டுக்கு நாங்கள் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்றோம், டாலரை கொண்டு வரோம், ஏர்போர்ட்டை திறக்கிறோம்ன்றதுக்கு அப்பால் நாங்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோமான்றது தான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே வடக்கில் ஏற்கனவே நாங்கள் கேட்குற கதைகள் எல்லாம் உண்மைதான். அது அரசாங்கம் ரகசியமாகவும் சூட்சுமமான முறைகளையும் இங்கு இருக்கக்கூடிய புராதன இடங்களையும் பழமையான இடங்களையும் கடல் வளங்களையும் வேறு நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கான திட்டங்களை தான் முன்னெடுத்து வருது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக, பலம்பொருந்திய எதிர்க்கட்சியாக இருந்து இது பாராளுமன்றத்தில் இவ்வாறான விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இல்லை, நீங்கள் சொல்வது சரி. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசித்தான் வருகின்றோம். ஏனென்று சொன்னால் கட்சி ரீதியான ஊடக சந்திப்புகள், ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே வடக்கை பிரதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எங்களுடைய ஊடக சந்திப்புகளிலே தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். கட்சி தலைவருக்கு ஒரு முழுமையான தரவை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். தலைவரும் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் இது தொடர்பாக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி பேதங்களுக்கு அப்பால் எங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். இது கட்சிக்கான ஒரு பாயிண்ட்ஸாக நாங்கள் பார்க்கக்கூடாது. எங்களுடைய மண்ணினுடைய வளம், இந்த வளங்களை நாங்கள் வெளியார்களுக்கு கொடுப்பதை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பு, ரகசிய சந்திப்பு பலனை தரக்கூடியதாக இருக்குமா மக்களுக்கு? ரகசிய சந்திப்பு என்பதற்கு அப்பால், ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் எங்களோடு கரம் கோர்த்தவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். எனவே இந்த வடக்கிற்கு கிழக்கிற்கான மருத்துவமனை உபகரணங்கள் கையளிப்பதற்கான நிகழ்விலே அந்தந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பதை எங்களுடைய கட்சித் தலைவர் வழமையாக கொண்டிருக்கிறார். எனவே கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது எங்களோடு இருந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு நிச்சயமாக வரும். அது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். ஏனென்றால் மக்கள் உரிமை சார்ந்த ஒரு விடயத்திற்காக நாங்கள் அவற்றை தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம். எந்த விதமான ரகசிய பேச்சுவார்த்தையும் இல்லை. குறிப்பாக மக்களினுடைய பிரதிநிதிகள், அவர்களினுடைய சேவை என்றுமே மக்களுக்கு 100% சென்றடைந்தால் உண்மையிலே நாடு வளம் பெறும் என்றுதான் சொல்லலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ். குறிப்பாக ஐக்கிய மகளிர் சக்தியினுடைய அமைப்பு பற்றி பல விடயங்களையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதனுடைய உபத்தலைவராக இருக்கின்றீர்கள், அதனுடைய உபத்தலைவராக இருந்து செயற்படுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைய நாளில் யூடிவியினுடைய ஃபியூச்சர் மினிட்ஸோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி கோகுல். யூடிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த ஒரு நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, இது எங்களுடைய நாடு, இந்த நாட்டில் இருந்து எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இலங்கையராக இன மத வேறுபாடுகளை களைந்து இந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் இணைய வேண்டிய ஒரு பொறுப்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்று செல்வது என்று அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.